comparison of EMF. இப்போ அதே பொட்டென்ஷியோமீட்டர் வயரில் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஒரு பேட்டரி இருக்கு. ஓகே, எப்சிலான் எப்சிலான் கொடுத்துட்டாங்கன்னா நான் எப்சிலானை கே கண்டுபிடிச்சிக்கலாமா? டோட்டல் ட்ராப் ஆஃப் பொட்டென்ஷியல் பை டோட்டல் லென்த். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பெரிமெண்ட்டில், ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரிக்கு கேல்வனோமீட்டர் வச்சுக்கிறேன். எந்த இடத்துல நல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குதோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் இந்த எப்சிலான் 1 கே டைம்ஸ் L1 எழுதலாமா? கே டைம்ஸ் L1 எழுதலாமா, எழுதக்கூடாதா? வெரி குட். இப்போ எனக்கு இந்த பேட்டரி ஓகே, நான் இன்னொரு பேட்டரி எடுக்க போகிறேன். அப்போ இன்னொரு பேட்டரி எடுத்தேன்னா இது அந்த பேட்டரியோட வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போ நான் அதை எப்சிலான் 2ன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அது போய் வேற ஒரு லென்த்தில் போய் நல்லிஃபை ஆகுமா? ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு பதிலா நான் எப்சிலான் 2ன்னு போட்டுக்கலாமா? கே டைம் ஜஸ்ட் டிவைட் ஒன்ட்டு எப்சிலான் 1. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் லென்த்தையும் செகண்ட் லென்த்தையும் டிவைட் பண்ண வேலை முடிஞ்சு. அங்கேயாவது நீ கே கண்டுபிடிக்கணும், இங்கே கேவும் கண்டுபிடிக்க தேவை இல்லை. ஏன்னா இந்த பேட்டரி சேமாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அந்த பேட்டரி நீ மாற்றிட்டேன்னா கே மாறும் ஒரு கேஸ்லையும். ஓகே, இது வந்து எனக்கு பேட்டரியை கழட்டி மாட்ட சோம்பேறியாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஃபிசிசிஸ்ட் வந்து எப்பயும் அபியஞ்சல் மாதிரி, சரியா? எப்படிலாம் ஈஸியான மெத்தட் கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்கணும். பேட்டரி எனக்கு மாட்ட என்னவா இருக்கு, நான் 2 பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ண ஆசை இருக்கோ அந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ இங்கே ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு, இது போய் நல்லிஃபை பண்ணிக்கும். இப்போ இன்னொரு பேட்டரி எங்கே இருக்குன்னா இங்கே வச்சுக்கோ. புரியுதா? இப்போ நல்லா பாரு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டரியை மெஷர் பண்ணணும்னா ஒரு சுவிட்ச் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன்னா எப்சிலான் 1 நான் கம்பேர் பண்ணிட்டேன்னா L1 வந்துடும். அடுத்து என்ன, எனக்கு செகண்ட் பேட்டரி கம்பேர் பண்ணோமா, இந்த சுவிட்சை கழட்டி விட்டு இங்கே அந்த சுவிட்ச் இருக்கும், ப்ளக் இருக்கும், அந்த ப்ளக் எங்கே நீங்கள் மாட்டிட்டு ரீடிங் நோட் பண்ணிக்கோ. இதில் நாங்கள் எடுத்து ரீடிங் நோட் பண்ணி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பசங்க வெளியே வர சொன்னால் 3 மணி நேரம் ஆயிடும். சர்க்கியூட்டில் என்னடா எனக்கு ஒன்றுமே புரியாது, அவங்க என்னடா பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு. ஸ்கூல்லலாம் ஃப்ரான்சின் தீபாக்கு வந்துச்சு ஃபைனல் எக்ஸாமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அந்த பொண்ணை வாய் கொடுத்து அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் மேடம், இந்த ஒரு இதில் ராம்பாரியாவது இருப்பது தெரியும், மேற்கோ சம் ஆளுமே எக்ஸ்பர்ட்டும் அப்படின்ட்டு வந்து நான் பண்ணிடுவேன்ட்டு வாங்கிட்டேன். அங்கே போயிட்டு சிங்கிள் சைட் டிஃப்ளெக்ஷன் அடிக்குது அந்த பொண்ணுக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த கேல்வனோமீட்டர் வந்து 0வே வராமல் ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கும், சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ இங்க இருக்க வேண்டிய பேட்டரி கழட்டி இங்க மாட்டி விட்டு, சரியா, இதை வச்சுக்கிட்டு இந்த பேட்டரியை அதை மாற்றி விட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து டேனியல் செல், அதாவது 1.08 வோல்ட் கிட்ட இருக்கும். லெக்லாஞ்சி செல் 1.44 இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே, மேபி டேனியல் இதோட வேல்யூ பண்ணி மாற்றி சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் பேட்டரி கொடுத்தாரு சம்பச்சர் 2 வோல்ட்டுக்கு. தலைவி என்ன பண்ணிட்டாங்க, 2 வோல்ட்டை தூக்கி இங்கே மாட்டி விட்டு இந்த 1.08 தூக்கி மேலே மாட்டிட்டாங்க. இப்போ அர்த்தம் என்ன, மொத்தத்துக்கு 1.08 வோல்ட்டில் மேடம் 2 வோல்ட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. 2 வோல்ட்டு கிடைக்குமா? கரெக்டா இல்லையா? 2 வோல்ட் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. புரியுதா? அப்புறம் வந்து உட்காந்துருச்சு, அங்கே ஓரத்தில் போயிட்டு உட்காந்துருச்சு. நான் சும்மா இல்லாமல் என்ன, நீ போ, நீ உனக்கு தேவையில்லை. சரி, நான் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். சரி, பராசக்தி வந்தால் சொன்னாங்க, சரியா? சரி, யாருக்காச்சும் தெரிலன்னா நீ போய் பாரவி அப்படின்னாங்க. நானும் சரி பாவம், யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா பண்ண, இவனு தேவையில்லைப்போ. கடைசியில் ஸ்ரீனிவாசன் சார், அவர் தான் வந்து மதுரை கேவிலேருந்து வருவார் எங்களுக்கு எக்ஸாமினரு. உங்களுக்கு தெரில, ஏதோ அச்சுதாலேருந்து வருவாங்க உங்களுக்கு. சொல்றியும் வாங்கி விட்டார். நான் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தானே அப்பயே சொன்னேன். இதில் எங்கே பேட்டரி இல்லைடா என்கிட்ட. உட்காந்து நீங்கள் ஒரு தடவை நம்ம ப்ராப்பராக லேப் வந்து தனியாக பண்ணுவோம், சரியா? லேப் வந்து சண்டே டைம் மாதிரி பார்த்துட்டு ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜஸ்ட் அ மினிட் நான் வந்து போகிறேன். போதும் கண்டினியூ பண்ணலாமா?
புரியுதா? அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யோசிச்சு பாரு, இது எவ்வளோ ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஆமாவா இல்லையா? லேசாக என்ன பண்ண போகிற, ஏதோ ஒரு எப்சிலான் ஒன்று கனெக்ட் பண்ண போகிற, அந்த ஜாக்கி எங்கிட்ட தடவ போகிற. நல்லா பார்த்தோன்னா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு சைடு யோசிச்சு பாரு. சப்போஸ் இந்த சைடு வோல்டேஜ் எதுக்குன்னா டிஃப்ளெக்ஷன் இப்படி காட்டும். இந்த வோல்டேஜை தாண்டி போயிட்டேன். நல்லா பாரு, இந்த பேட்டரி பார்த்தனா இப்போ 1.08 வோல்ட் கொடுக்குது. அப்போ 1.08 இங்கே இருக்கா? 1.08 அபி ஏஞ்சல் 1.08. அப்போ நான் லென்த்தில் எப்படி வரேன், ஸ்லோவாக வரேன். அப்போ நான் 1.08 கம்மியாக இருப்பேனா? அப்போ கேலோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இந்த சைடு காட்டும். நான் 1.08 தாண்டி போயிட்டு இந்த சைடு காட்டும். அப்போ டெஃபினெட்லி இது ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கேயோ ஒரு ரீடிங் இருக்குமா இருக்காதா? அப்போ என்ன பண்ண, அப்படியே போட்டு சுவைன்னு தேய். இப்ப நீ யோசிச்சு பாரு, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டானா, இங்க மொத்தம் என்ன பண்ணிட்டா, இங்க 2 வோல்ட் போய் நிப்பாட்டிட்டா. மேல இருக்க பேட்டரி 1.08 வோல்ட் கொடுக்குது. 1.08 என்ன பண்ணாலும் 2 விட கம்மியா தானே இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? சரி நல்லா பாரு, நான் வந்து மொத்தத்தில் 2 வோல்ட்டை விரிச்சு போட்டு இதில் வந்து 1.08 தேடினா 1.08 கம்மியாக இருக்க லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன், அது இருந்துச்சு ரைட் டிஃப்ளெக்ஷன். 1.08 கரெக்ட் டிஃப்ளெக்ஷன். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா மொத்தத்தில் 1.08 போட்டுட்டு இதில் போய் 2 வோல்ட் தேடுறான். சார் எங்கே சார் 2 வோல்ட் வருமா? இந்த ஒரு இந்த படத்தில் ஒரு மீம் வரும் தெரியுமா, ஒருத்தவனுக்கு நல்ல கண்ணு தெரியும், ये सब क्या क्या देखना पड़ रहा है, अच्छा है मैं अंधा हूँ. அவனுக்கு கண்ணு நல்லது தெரியும், என்னன்னு உலகத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு, நல்ல வேலை எனக்கு கண்ணே தெரியல. அந்த மாதிரி தான் பொட்டன்ஷியோமீட்டர் அல்லது இருக்கும். இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ரியோஸ்டாட் யூஸ் பண்ணிட்டு லேசா வோல்டேஜ் மாத்திக்கோ. ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரியோஸ்டாட்? டு change the voltage. voltage நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், keeping the current constant. அப்ப நல்லா பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 வோல்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணேனா, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதை 1.90 வோல்ட்டா மாத்திக்கலாம். 1.90 வோல்ட்டா மாத்திட்டு திரும்பி உட்காந்து தேடலாமா? அப்ப இன்னொரு செட் ஆஃப் ரீடிங் வந்துருமா? 5 செட் ஆஃப் ரீடிங் எழுதினா ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு. எவ்வளோ டைம் ஆக போகுது? எந்த பேட்டரியா? இப்ப நல்லா பாரு பாப்பா, எனக்கு இந்த 2 பேட்டரியோட EMF தான் நான் கம்பேர் பண்ணணும், ஆமாவா இல்லையா? மொத்தம் 2 வோல்ட் நான் போட்டு 2 வோல்ட்னா நான் 1.08 எப்படி வந்து தேடினாலும் கரெக்டா இங்க தானே வரும், ஆமாவா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணலன்னா மேல இருக்க பேட்டரி 2க்கு பதிலா மொத்தத்தை எவ்வளவு வச்சுக்கலாம், 1.90 வோல்ட். அப்ப நல்லா 2 வோல்ட்னு இங்க வந்துச்சுன்னா 1.90ல கொஞ்சம் இங்க வந்திருக்குமா லென்த்? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு புரியுதா? நல்லா பாரு, இது மொத்தம் 2 வோல்ட்டா. 2 வோல்ட்ல உனக்கு 1 வோல்ட் எங்கே வரும்? இது மொத்தம் 2 வோல்ட். 2 வோல்ட்ல 1 வோல்ட் உனக்கு எங்க அடிக்கும்? கரெக்டா பாதியில வந்து அடிக்குமா? அதே இப்போ 1.90 வோல்ட்னா நீ 1 வோல்ட் தேட போற, அது கண்டிப்பா பாதியை விட கொஞ்சம் அதிகத்துல வருமா, ஆமாவா இல்லையா? அதே இப்ப நான் 1.80 வோல்ட் வச்சுனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருமா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இது வந்து பிராக்டிக்கலுக்காக நம்ம பண்றது, சரியா? தியரிட்டிக்கலா நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரே ஒரு செட்டப், இந்த ஒரே ஒரு ரீடிங், எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 வேணும்னா L1 பை அதான் பாப்பா எப்சிலான் 1 கண்டுபிடிச்சியா, அந்த பிளக்கை கழட்டி விட்டு இங்கே மாட்டுவியா, அப்ப செகண்ட் பேட்டரி கனெக்ட் ஆயிருச்சா? அந்த எப்சிலான் சேமா இருக்கு. ஏய் நான் என்ன சொன்னேன்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு செட் ஆஃப் ரீடிங் எடுத்துட்டியா? எப்சிலான கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு செட் ஆஃப் ரீடிங் எடுத்துட்டேனா, இப்போ எப்சிலானை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி அகைன் ஒரு செட் ஆஃப் ரீடிங் எடுப்பேன்னா, அது மாதிரி 5 செட் ஆஃப் ரீடிங் எடுத்தேன்னா உனக்கு சேம் ஆன்சர் வந்துச்சு. எதுக்காக 5 ரீடிங் எடுக்கிறோம்? எரர் கம்மி பண்ண, ஃபிசிக்ஸில் ஒருத்துக்கு வந்து அதே தான். நீ வந்து ஒரு தடவை ரீடிங் எடுத்தாலே போதுமானது. பட் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவோம், சும்மா இல்லாமல் 5 ரீடிங் எடுப்போம். இப்போ ஸ்க்ரூ கேஜ் வச்சு நீ வந்து ரேடியஸ் ஆஃப் கேட்டாங்கன்னா ஒரே ஒரு தடவை ரீடிங் எடுத்தால் போதும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இல்லாமல் உருண்டை இப்படி திருப்பி வச்சு இங்கிட்டு, உருண்டை இப்படி திருப்பி வச்சுட்டு இங்கிட்டு, உருண்டை சும்மா 5 ரீடிங். எதுக்கு? ஏன்னா 5 ரீடிங் எடுக்கிறப்ப எரர் கம்மியாகும், ஆன்சர் மோர் அக்யூரேட்டாக இருக்கும். புரியுதா? நீ திடீர்னு வந்து கண்ணை விட இப்படி திரும்பி பார்த்துட்டேன், அப்படி அங்கே பார்த்துட்டேன், ரீடிங்காக எடுத்தாச்சு, தப்பான ரீடிங் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா?
அப்போ என்ன பண்ணுவேன் நான் ரீடிங் ரொம்ப தப்பாக வருதுன்னா நீ அங்கே எரர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ அந்த ரீடிங் நீ எலிமினேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், திரும்பி முதல்லேருந்து ஒரு ரீடிங் எடுக்கலாம். கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனா நீ வந்து 2 கன்சிக்யூட்டிவ் ரீடிங் வர வரைக்கும் டைட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. 2 சேம் ஆன்சர் வர வரைக்கும் நீ டைட்ரேஷன் பண்ணணும். அந்த லெஃப்ட் ஹேண்டில் திறக்கணும், ரைட் ஹேண்டில் இல்லை. ரைட் ஹேண்டில் மிக்ஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டில் இப்படி திறக்கணும். சரியா? இங்கே வேறு இப்படி நல்லா இப்படி ஸ்மூத் ஆக்ஷன். ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார், a 10 meter long perpendicular wire is connected to a battery having steady voltage. Leclanche cell is balanced at 4 meter length. Leclanche ஒரு செல் இருக்குது. ஓகே, Leclanche செல், டேனியல் செல் டைப்ஸ் ஆஃப் செல். ஓகேவா? அது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் கொடுக்குற ஒரு செல்லு. அந்த வேல்யூ அந்த வேல்யூ, ஏன்னா அது வந்து கெமிக்கல்ஸை வச்சு உருவாக்குற செல்ஸ். இஃப் லென்த் இஸ் கெப்ட் சேம், நான் லென்த் என்ன வைக்கிறேன், சேமா வைக்கிறேன். பேட்டரியோட வோல்டேஜ் சேமா இருக்குது. நான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை மட்டும் டபுள் பண்றேன். அப்ப நல் பாயிண்ட் என்ன ஆகும்னு கேட்கறான். நல் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, நல்ல நல் பாயிண்ட் என்ன, அந்த டேனியல் செல்லோட வோல்டேஜ் ஈக்குவேட் பண்ணணும். இதோட ஃபார்முலா என்ன, கே டைம்ஸ் எல்லா. இந்த கேவை என்னன்னு எழுதுவேன், எப்சிலான் பை எப்சிலான் என்ன, டோட்டலா இருக்கிற வோல்டேஜ். எல் என்ன, டோட்டல் வயரோட லென்த்து. இது வந்து எந்த பாயிண்ட்ல நல் பாயிண்ட் கிடைக்க போதும் அந்த லென்த்து. எப்சிலான் பேட்டரியோட வோல்டேஜ் மாறிச்சா, மாறவே இல்லை. லென்த் வந்து இஃப் த லென்த் இஸ் கெப்ட் சேம், லென்த் மாறல. அப்போ ஒன்னோட இந்த எல் மாறுமா, மாறவே மாறாது. கரெக்டா இல்லையா? அப்போ முன்னாடி 4 மீட்டர்னு இப்போ எவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பார் பாப்பா, பேட்டரியோட பொட்டன்ஷியல் ட்ராப் சேஞ்ச் ஆகல. கரெக்டா இல்லையா? அப்போ முன்னாடினா ஒரு 10 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. சரியா? 10 வோல்ட் பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 10 வோல்ட் பேட்டரியில் உன்ட்ட 4, இது வந்து 10 மீட்டர் பேட்டரி, 10 மீட்டர் ஒயரு. இதில் 4 வோல்ட் எங்கே கிடைக்கும்னு கேட்குறேன். எங்கே மேடம் கிடைக்கும், 4ல் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? இப்போ நான் பாரு, பேட்டரியோட வோல்டேஜை மாற்றலை, ஸ்டடி வோல்டேஜ். பேட்டரியோட லென்த்தை மாற்றலை, ஸ்டடி இது. பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயரோட திக்னஸ், அதாவது நல்ல குண்டான ஒயரை தூக்கி போட்டேன் இதுக்கு பதிலாக. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன கேட்குறேன், இது மொத்தம் பாரு, அகைன் 10 வோல்ட்டா, லென்த் எவ்வளோ, இப்போ 4 மீட்டர் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். அதே தான் நானும் சொன்னேன் இங்கிலீஷில். இப்போ பாரு, ஒரு பேட்டரி கண்டுபிடிச்சாச்சு. 2 பேட்டரி இருந்தால், எத்தனை பேட்டரி, 1க்கு பதிலாக 2 பேட்டரி வச்சு நான் கண்டுபிடிக்க போகிறேன். சீரீஸில் ஒரு பேட்டரி, இந்த எப்சிலான் 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 2 பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். இது எப்சிலான் 1, எப்சிலான் 2. அப்போ டோட்டல் வோல்டேஜ் என்ன ஆயிரும், வெரி குட், எப்சிலான் 1 ப்ளஸ் எப்சிலான் 2. இது நான் போயிட்டு ஏதோ L1 லென்த்தில் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் பண்ணுறேன். அப்போ K டைம்ஸ் L1 போடலாமா? செகண்ட் கேஸ் என்ன பண்ணுறேன், இஃப் E2 is reversed. E2 reverse. E2 என்ன பண்ணிட்டேன், provided epsilon 1 is greater than epsilon 2. நீ யோசிச்சு பாரு. சரியா? ஒரு 2 பேட்டரி இருக்கு வந்துட்டு. நீ வந்து epsilon 1 is greater than epsilon 2, அப்பதான் epsilon 1 minus epsilon 2 போடணும். epsilon 2 பெருசா இருக்கு, புரியுதா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரியுது. எது பெருசு பெருசுன்னு சின்ன சப்ராக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா தலைகீழ போட்டு மைனஸ் வருது, மைனஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது, இப்படி போகுது. வோல்டேஜ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆமாவா இல்லையா? புரியுதா? அப்ப எப்சிலான் 1 மைனஸ் எப்சிலான் 2 வந்து K டைம்ஸ் L2 ஆயிருமா? கேவை கேன்சல் பண்ணி கேவை. இப்போ இதில் எப்சிலான் 1 அண்ட் எப்சிலான் 2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் நீட் லெவல் கொஸ்டின். ஓகேவா? உனக்கு போர்டில் வந்தாலே டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 3 மார்க்கில் கேட்கலாம்னா இங்கேருந்து நீ ஃபுல்லாக டிரைவ் பண்ணால் போதும். 1 மார்க் 2 மார்க்கில் கேட்டானா ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஆமாப்பா, எப்சிலான் என்ன தேடி போட்டுலாம் அடிக்க முடியாது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா எப்சிலான் 1 L2 plus epsilon 2 L2 equal to epsilon 1 L1 minus epsilon 2 L1. L1. இப்போ epsilon 1 terms எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வா.
சரி இந்த பாப்பா சொல்ற மாதிரி எப்சிலான் 2 இங்கிட்டு கொண்டு வந்துரு. அப்ப நல்லா பாரு, இது இங்கிட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சப்புன்னு அடி வாங்குவேன். L1 பிளஸ் ஏங்க மைனஸ் வந்தா பிளஸ் ஆகாதா? பேசிக் காமன் சென்ஸ். இங்க வர இங்க எப்சிலான் 1 L1 மைனஸ் ஏன்னா இங்க பிளஸ் இருந்துச்சு, அங்க வரப்ப L1 மைனஸ் எனி டிஃபிகல்ட்டி புரியுதா? இப்போ உனக்கு எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 வேணும். எப்சிலான் 1 பை நல்லா பார் எப்சிலான் 1 பை ஓகே மேடம் ஓகே எப்சிலான் 2 அப்ப இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துருமா? அப்ப என்ன கிடைக்க போகுதுன்னா எனி டிஃபிகல்ட்டி அப்ப மட்டும் இப்படி பெருசா வந்துச்சு. நோட் என்ன நோட் பண்ண சொன்ன கழுத என்ன நோட் பண்ண பென் இப்படி பெருசா வந்துச்சு. புரியுதா? இதே கொஸ்டின்ல சப்போஸ் இது நான் என்ன எடுத்தேன்? எப்சிலான் 1 இஸ் நல்லா பாரு, ரெண்டு லென்த் ஆட் பண்ணா பெரிய வேல்யூ வருமா? ரெண்டு லென்த் சப்ட்ராக்ட் பண்ணா அப்ப கண்டிப்பா எப்சிலான் 1 வந்து எப்சிலான் 2 விட கிரேட்டர். அதே வந்து சப்போஸ் எப்சிலான் 2 இஸ் அப்ப என்ன வந்திருக்கும்னா எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 வந்து L2 மைனஸ் L1 பை L2 பிளஸ் L1. சரியா? உல்டா போட்டுறாத, ஏன்னா நிறைய வோல்டேஜ் இருக்கப்ப லென்த் அதிகமா இருக்குன்னு பார்த்தோமா? கரெக்டா இல்லையா? இப்ப நல்லா பாரு, எப்சிலான் 1 சின்ன வேல்யூவா, அப்ப நியூமரேட்டர் வேல்யூ சின்னதா இருக்குமா? டினாமினேட்டர் வேல்யூ பெருசா இருக்குமா? புரியுதா? நோட் பண்ணிக்கோ. எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, எப்படி சால்வ் பண்ண போறேன்னு பாரு. முன்னாடி இருக்கிறது வேணும்னா நோட் பண்றேன்னா பண்ணிக்கோ, நான் டைம் கொடுக்க மாட்டேன். சிங்கிள் பேட்டரி புரிஞ்சா? இது டபுள் பேட்டரி. இது வந்து பிராக்டிக்கல்ல கிடையாது, பட் உங்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிராக்டிக்கல் செஞ்சு பார்க்கலாம். அப்படிலாம் வைக்க முடியாது. நோட் பண்ணியாச்சா ஃபார்முலா? வெரி குட். ப்ரீவியஸ்லி ஓகே. இப்போ கொஸ்டின் பாரு. Two cell of EMF E1 and E2 are to be compared provided epsilon 1 is greater than epsilon 2. When cell are used in series correctly, correctா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ E1 plus E2 அப்போ நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா E1 plus E2 வந்து L1 க்கு ஈக்குவலாக இருக்குமா? அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிட்டு எது பெருசா இருக்கு? E1. அப்போ E1 minus E2 வந்து L2 க்கு ஈக்குவலாக இருக்குமா? அதாவது K டைம்ஸ் இருக்கும், அந்த K கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன கேட்குறாங்க வந்துட்டு? EMF of the two cell. அப்ப epsilon 1 by epsilon 2 கேக்குறான். டைரக்ட் ஃபார்முலா என்ன? L1 plus L2 by சரியா? நீ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல போனா இங்க வச்சுக்கிட்டு epsilon plus L2 L1 வேல்யூ 400, இந்த வேல்யூ 200 உட்காந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க நம்ம பண்ணோம் பாத்தியா? இந்த மாதிரி உட்காந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனல்ல போட்டு epsilon 1 ஒரு டைம் epsilon 2 ஒரு சைடு போட்டா உனக்கு ஆன்சர் பர்ஃபெக்டா வந்துரும். நம்ம என்ன பண்ண போறோம்? 400 plus 200 600. 400 minus 200 ஆன்சர் என்ன? 3. புரியுதா?